எனக்கு தெரியல எப்படி வரப்படும் பிள்ளையார். வந்துட்டு பொங்கலோ பொங்கல். நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல ஒரு புத்தாண்டு, தமிழர் திருநாள் தை திருநாள். பொங்கல் வாழ்த்துக்கள். விளிம்புக்கு வந்து வரணும். பொங்கி முடிஞ்சா இங்க இன்னொரு வாழை இலையை போட்டு சூரியனை பார்த்து வணக்கம் சொல்லி பொங்கல். உழவர் திருநாள் தான் வந்து இந்த தை திருநாளை வந்து கொண்டாடப்படுறது. உங்களோட வாழ்க்கையில செல்வங்கள் வந்து செழிச்சு போகணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், பொது வாழ்க்கைய மாறணும் அப்படிங்கிறதுனால இந்த பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. ஆரம்பத்திலே வந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய தை திருநாள் நல் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்றோம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. பாத்தீங்களா ப்ரோ, இப்போ நம்ம இருந்து கேஜி சொல்றதுக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஆரம்பத்திலே வந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய தை திருநாள் நல் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்றோம். இந்த வருஷம், அதாவது இந்த 2026 வருஷம் எல்லாருக்கும் சுபீட்சம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வந்து போகிறோம். ஸோ இந்த வருஷம் இந்த 2020க்கான தைப்பொங்கல் நாள் எங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் ப்ரோவோட யாழ்ப்பாணம் சங்கானையில் இருக்கக்கூடிய தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஷாப்ல தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்து நான் போக எல்லா விஷயங்களையுமே வந்து காண்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நான் யாழ்ப்பாணத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமா நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வந்து பொங்கலை வந்து கொண்டாட போகிறோம். உங்கள்ட்ட சொப்புக்கும் வந்து தலைப்பொங்கல்னா இந்த சொப்புக்கும் அந்த சொப்புக்கும் தலைப்பொங்கல், அதாவது தலை தீபாவளின்ற மாதிரி தலைப்பொங்கல். அதில் வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நினைச்சேன் சங்கான ட்ரிங்கோக்கு மட்டும் நான் நினைச்சேன். ஆனால் ரெண்டுக்குமே வந்து தலைப்பொங்கல்னு சொன்னால் ஒரே வருஷத்தில் 2 ஷாப் ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அப்படி இருக்கணும். போன வருஷம் வளரல, இந்த வருஷம் கொஞ்சம் வளரும். போன வருஷம் 2 ஷாப் திறந்துட்டீங்க. அது தொடர்ந்து நாங்க வளரவே நீங்க வளர்த்து சொல்றீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இப்படித்தான் போவோமே தவிர இப்படி எல்லாம் வர மாட்டோம். அவ்வளவுதான், வளரலாம் அப்படின்னா நீங்க தொங்கணும். ஒரு நாள் தலகுனா தொங்கி நேரம் தொங்கிட்டாச்சு. நிறைய பேர் நம்ம தொங்கணும் மட்டும் எல்லாம் சொல்லி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்காங்க. ரீசெண்டா வீடியோல பாக்கலையா கமெண்ட் எல்லாம்? என்ன உண்மையில ஆரம்பத்துல ஒன்று சொல்லி கொடுறேன், எனக்கு யாருமே பகைவர்லாம் கிடையாது. நாங்க யாரு கூட வந்து சண்டை போட்டது கிடையாது, யாரோடைய முன்கோபம் வந்து கிடையாது. நாங்க எல்லாரு கூட வந்து சகஜமாக பழகுவோம். ஒருத்தர் மேல இருக்கிற ஒருத்தர் பகையை வச்சுக்கொண்டு நீங்க இன்னொருத்தர் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நாங்க எல்லாரு கூடயுமே சகஜமா பழகிக்கிறோம். அதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாம்சம் வந்து. அதான் கொமெண்ட் எல்லாம் வந்து எதுக்காக எதுக்காக அந்த கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி தெரியும். எல்லாரும் மனுஷங்க தான். அப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் வந்து அதை இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு திணிக்கிறது வந்து அது ஒரு நல்ல குணாம்சமே கிடையாது. அந்த கமெண்ட் பண்றதாலே ஒரு ஆளை கோவப்படுத்தி திணிக்கிறது. அதான் சொல்றாங்க. உண்மையில ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை தன்னால வரல, பக்கத்துல இன்னொரு நாடு மூட்டி விட்டு தான் அந்த நாட்டுக்கு வந்து பிரச்சனை வருது. அப்படித்தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வருஷம் பொங்கல் வந்து நல்லதா இருக்க போது கண்டினியூ வந்து வீடியோ வந்து பாருங்க. இந்த வருஷம் தமிழ் ப்ரோவோட க்ளோத்திங் ஷாப்ல வந்து நாங்கள் பிரம்மாண்டமா இல்ல அளவுக்கு வந்து கொண்டாட போறோம். பிரம்மாண்டமா வந்து பிரசிடென்ட் இன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூ வரும். அதாவது ஜப்னாவில் இந்த வருஷம் பொங்கல் விழாவுக்காக வேண்டி பிரசிடென்ட் எல்லாம் வராங்க. ஸோ அந்த வீடியோவா இருக்கட்டும், பட்ட திருவிழா இருக்கட்டும், எல்லா வீடியோவும் தமிழ் ப்ரோவோட சேனல்லையும் நம்மளோட சேனல்லையும் கண்டினியூ வரப்போகுது. ஸோ வீடியோ 3 வீடியோ வரப்போகுது. ஸோ ரெடியா இருந்து கொள்ளுங்க வீடியோ பார்க்கறதுக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வச்சது வந்து யாரு ப்ரோவா? இல்ல வா, கமலால இருந்து காய்ச்சி கொண்டு வந்தா யாரு அகனால இருக்கவா? சிஸ்டர் காய்ச்சி கொண்டு வந்தா. கமலால பார்த்தேன். நேத்து கட்டாயம் வந்து பட்டு பட்டற மாதிரி சொல்லி சொன்ன யாரு? நீங்களா யாரு சொன்ன? யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க சிஸ்டர். அப்ப இந்த மாலை கட்டி கூட வந்து அப்பா நீங்க அப்பா சிஸ்டர் தான் கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்திருக்கா தங்கச்சி. அங்கேயும் தடபடலா போய் கொண்டிருக்கேன். ட்ரிங்கோல அங்கேயும் பேர் நடந்து கொண்டிருக்கோம். கமலால பார்த்து காலையில நம்ம எழுப்பின டைம் அங்க கோலம் போடுபடுது. ஆண்மகன் சொப்பில் இவரும் வேலை பார்த்து கொண்டே இருப்பார் வந்து ஃபுல்லாக. ஆனால் பார்த்தியா, பெண் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வேலைகள் ஆண் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்குடா உங்களுக்குலாம். ரைட். பால் பால் இது பால்
தேங்காய் பால் தானே அப்பா புளிஞ்சு ஒரு காலையில். நார்மல் பாலும் இருக்குது. இது நார்மல் பாலுண்டா, இது என்ன பசுப்பால்? அப்படியா, பசுப்பால். பசுப்பால். இது தேங்காய் பால். இப்படி ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தியாடா? அது போல இது பசுப்பால். இது போல வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தியா தேங்காய் பால்? ஸோ ஓகே, 2 பாலும் வந்து இருக்குது. அப்பா காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு தேங்காவை உடைச்சி அப்படியே திருவி புளிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நாங்கள் வேண்டி வச்ச பொருட்கள் அப்படியே இங்கே இருக்குது. எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கோலம் யார் போடுறது? கோலம் நீங்க சிஸ்டர் கோலம் போடுவீங்களா? ஒன்றும் தேவையில்லை, இந்த சின்ன சாமான்கள் தட்டை வச்சு கலரை போட்டு விடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து ஒரு 3 கலர் யூஸ் பண்ணால் இதுக்கு ஒரு 3 கலர் கேட்டால் அப்படி வரும். கோலத்துக்குள்ள ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், அப்படி. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அதே எத்தனை கலர்? வானவில்கார கலரே பிஞ்சு போயிருக்கு. எத்தனை கலர் இருக்குது? 12 கலர், 10 கலர் இருக்கு. 4 6 8 10 12 கலர் இருக்கு. 12 கலர் இருக்கு என்ன? சரியா, சரி வாங்க. 12 கலர் இருக்கு. அண்ணாதான் நான் அந்த வீட்டுல இந்த கோலம் போடுவான். பிள்ளையார் கோலம் எனக்கு தட்டு இருக்கிறது இப்பதான் தெரியும். இவ்வளவு தெரியாது தட்டு இருக்கிறது. என்னடாப்பா கோலம் கட்டி கட்டியா தான் இருக்குமா? கட்டி கட்டியா வருது. நான் நினைக்கிறேன் அப்படி தேய்க்கணும் போல. என்ன தேய்க்கணும்? மட்டை வருமா இல்ல நீங்க என்ன ப்ரோ? மட்டை வருமா இல்லாட்டி மட்டை ஆடவே கூடாடா. நல்ல நீட்டா இருக்கும்டா நிலம். கூட நிலம் வந்து நீட்டா இருக்கும். வருமா கோலம்? அதான் அதான் எனக்கும் தெரியல. பாப்போம். அப்புறம் நான் நாளைக்கு இந்த வீடியோ காட்டி போட்டு அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவேன். சரியா வராட்டி என்ன அவங்க சொல்லுவாங்க சீமந்தத்துல போறதா இந்த தட்டு நீ கேட்ட வர இல்லத்துல போட அடிக்காது அப்படி சொல்லி தரலையே. கோலம் போறதுக்கு இருக்கும். எப்படி வர தெரியல. எனக்கு தெரியல எப்படி வர பிள்ளையார். வந்துட்டு செம்மையா இருக்கு. பிள்ளையார் வந்துட்டார். அதே மாதிரி இங்காலையும் வந்துட்டோம். நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. என்ன பிள்ளையார் நல்லா இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டிலலாம் வந்துட்டு பொங்கல் கொண்டாடுறோன்னு சொன்னால் நான் கையாலேயே வந்து கோலம் போட்டுருவேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி 1-2 தட்டு வந்து அண்ணா வச்சு தினசரி வீக்ஸில் ஒரு 2-3 டேஸ் வந்து போடுவான் அண்ணா. அதை பார்த்து தான் இந்த தட்டில் போடுறேன்ற எனக்கு தெரியும். ஆனால் முதல் வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தது தமிழ் ப்ரோஸில் கடைக்கு முன்னால தான் நீட்டாக வந்து இருக்கு கோலம். அங்கே பாரு பிள்ளையார்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், காண்பிக்கிறேன் பாருங்க. செம்ம கலராக இருக்கும் பாருங்க. அழகாக இருக்குது பிள்ளையார்லாம். அண்ட் பிள்ளையார் சிஸ்டர் போட்ட டிசைன்ஸ் இந்த பக்கம் அப்படியே இருக்கு. எல்லாம் செய்கிறோம். இன்னும் பொங்கலுக்கு பானை மட்டும் தான் வைக்கல. அது மட்டும் தான் பாக்கி. பிள்ளையார் பிடிக்கணும் வேணே. மஞ்சளில் வந்து பிடிக்கிறது. மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறது. ஸோ அந்த பிள்ளையாரை வந்து பிடிக்க வேண்டியிருக்கு. அடுப்பு முட்டை போறார். ஓஹோ, கட்புரமா அடுப்பு நம்ம பக்கம்லாம் பெருசா, அதாவது மட்டக்கள பக்கம்லாம் பெருசா இந்த அடுப்பு வண்டி பொங்கலோட சொல்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பொங்கலுக்கு இதுதான் ஸ்பெஷலு. நேற்று எல்லாமே வேண்டிட்டோம் பொங்கலுக்குரிய மாதிரி. அங்கே நிறைமுட்டி வைக்கணும், அதாவது நிறை கூடன்னு சொல்லுவோம். இங்கே அரிசி வச்சு பழம் வச்சு பாக்கு வச்சு வெத்தலை வச்சு அப்புறம் மேலே தேங்காய்லாம் வச்சு அப்படி வைக்கிறது. அந்த பக்கம் தான் சூரியன் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அங்கே பார்த்த மாதிரி தான் வைக்கிறது. இது லாஸ்டா போட்டு முடிச்சு ஃபினிஷிங். கோலம் போட வேண்டாம். ஸ்டார்டிங், இது ஃபினிஷிங். நான் போட்டு காட்டுறேன். போடு. இந்த அங்கெல்லாம் இங்கே இடம் இருக்கு. போட்டுட்டா இது கற்பூரம். இது வித்தியாசமான கற்பூரமா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நண்பன் அடுப்பு மூட்டுறாதாருங்கோ. சொல்லும்போது
கொழும்புல அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு. அதுல வந்து நான் காஸ்மெட்டிக்ஸ்ல வேலை செய்யும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கதிரேசன் ஸ்ட்ரீட். கதிரேசன் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ்ல வேலை செய்யும். அது ஃபுல்லா காஸ்மெட்டிக்ஸ் தான் கூட. அப்ப அங்க வந்து ஒவ்வொரு வெள்ளியும் வந்து இது மாத்துவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில மாலை வேண்டிட்டு வரும் காத்துக்கு நேச்சுரல் ஃபிளை. அங்க ஒவ்வொரு நாளும் சில நேரம் எவ்ரி டே வந்து மாத்துவாங்க. சில கடையில வந்து வெள்ளிக்கு ஒவ்வொரு வெள்ளியும் வந்து மாத்துவாங்க. ஒவ்வொரு வழியும் செய்கிறது. ஆமா. கதிரேசன் ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்ட்ரீட்ல. ஒவ்வொரு நாளும் ஆ, குடும்பத்துல வந்து ஒவ்வொரு வழியும் மாத்துறது. மாத்துறது. கதிரேசன் ஸ்ட்ரீட்ல வந்து ஒவ்வொரு நாளும் மாலை போட்டு செய்கிறோம். ஆ, கொழும்புல இல்ல. பூ வச்சு மஞ்சள் தண்ணி வந்து பூ காட்டுவோம். எங்க? ஒவ்வொரு நாள் காலையில மஞ்சள் தண்ணி தெளிச்சு. இந்த இலை இப்படியா விட்டீங்க இங்கே? அப்படி வைக்கிறல்ல மாத்திக்கிறோம். இது எப்படி பேக். என்னன்னா இங்க வந்து 3 இலை வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஊர் பக்கம் வந்து 5 இலை வைப்போம். இதுல எங்க வைக்கிறது அது? ஆ, இல்ல 5. 5 வைக்கிறது. ஓகே, இங்க 3 வச்சிருக்காங்க. இது வந்து கட் பண்ணி தான் வைக்கணும். நம்ம பெரிய பூசாரி எல்லாம் கிடையாது. ஏதோ நம்ம வீட்டுல அம்மம்மா அம்மம்மா கிடையாது, எங்க அம்மா அப்பா வந்து பண்ணுவாரு. இப்போ அத்தான் தான் பண்றது இது. அதாவது அக்கா வெட்டிங் பண்றதுக்கு முன்னால வந்து அப்பா பண்ண வேண்டிய அந்த நல்ல நாட்கள்ல அந்த அந்த சடங்கு இதெல்லாம் வந்து எங்களோட அம்மா அப்பா தான் அப்பாவா இருந்து பண்ணுவாரு. அக்கா வெட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வீட்டு தலைவனா வந்து அத்தான் வந்து அதெல்லாம் பண்ணுவாரு. கீழே பெத்துல வைக்கணும் தானே. ஆமா, பால் இப்பதான் ஊத்துறது. சரிதானே? இந்த விளிம்புக்கு வந்து வரணும் அது. ஆமா, பால் 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 ஊத்தி அந்த விளிம்புக்கு இருக்கணும். புரியுது? இது பொங்கி வரணும்னு சொன்னால் இந்த விளிம்புக்கு இல்ல. தேங்காய் பாலும் மாட்டு பாலமா? இல்ல, தேங்காய் பால் மட்டும் தான் விட்டது. தேங்காய் பால் மட்டும் தான் வருது. 2 பாலும் கலந்து விட்டே நடக்கும். அப்படி நான் இது வரைக்கும் பொங்குனது இல்ல. நான் இல்ல, யாரும் அப்படி பொங்குனது இல்ல. ஓகே, விளிம்பு ஓகே, பொங்கணும். ஆமா, அரிசி பயரெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி எடுத்தா சரி. அதுக்குள்ள சர்க்கரை, அரிசி. அட, இது வறுக்காம வச்சிருக்காங்கடா. இது நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து அது பரவாயில்ல, நல்லா வரும். பரத்தாலும் அது வேறும் பாருங்க, நல்லா சாப்பிட்டு பாருங்க. அது வறுக்க தேவை. இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். என்ன செய்யறீங்க? பேரிச்சம்பழத்தை க்ளீன் பண்றோம். பேரிச்சம்பழத்தை க்ளீன் பண்றீங்க? ஆமா. என்ன சக்கரை பொங்கலா இல்லாட்டி சக்கரை போட்டு தான் பொங்குவாங்க. ஆமா, சக்கரை பொங்கல் தான். கறி பொங்கலும் பொங்குறது? கறி பொங்கல், ஆமா, அதுவும் பொங்குவாங்க. அது எங்கட ஊர்ல வெங்காயம் போட்டு பொங்குவாங்க. எதுக்குன்னு சொன்னாலும் அந்த அந்த பைரவர் அந்த சாமிக்கு செய்யறன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பணம். அப்படி எங்கால பாருங்க, கருக்கண்டுகள் எல்லாமே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மற்ற எங்கால சக்கரை இருக்குது, கூடுதல் எல்லாமே வச்சு தான் தந்திருக்காங்களே. எல்லாம் இருக்கு. அது இல்லாதண்டா பாக்கு வெத்தில அது நம்ம வேற தான் வேண்டணும். பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியை கழுவி கொண்டிருக்கிற வேறங்கோ. நெய்யெல்லாம் வச்சிருக்காங்கடா. ஓ, நெய்யெல்லாம் இருக்குது. பொங்கல் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆர்ஜி நீங்க இங்க நிக்கிறீங்க, கேஜி அங்க நிக்கிறார். கேஜியை பார்த்து கேஜிக்கு வந்து என்னன்னு சொன்னா, உண்மையை சொல்ல போனா எனக்கும் வீட்டுல வந்து எப்படி கொண்டாடல. வீட்டுல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அண்ணாவுக்கு வந்து பவா கிடைச்சதுனால வீட்டுல வந்து செய்ய மாட்டாங்க. அது மாதிரி திவா வீட்லயும் வந்து செய்ய மாட்டாங்க. திவாவோட அம்மா வந்து டெத் ஆனதுனால இப்ப இங்க நிக்கிறதுனால தான் நானும் உங்கள்ட்ட கலந்து கொண்டிருக்கேன். கல்லு கிடக்குறது அதுக்கு வேண்டி அலசி தான் எடுக்கிறது எங்கட பக்கம்.
என்னது இதுக்குள்ள சர்க்கரைக்குள்ள எல்லாம் கல்லெல்லாம் கிடக்கும். எப்படியும் எங்கட பக்கம் அழைச்சி தான் எடுத்துருவாங்க அதெல்லாம். அதாவது கழுவி அழைச்சிட்டு கழுவி எடுக்கிறது. அலசி கழுவி எல்லாம் உண்டுதான். பயங்கர இனிப்பா இருக்க போகுது ப்ரோ. ஏன் அவ்வளவு சர்க்கரையா? இல்ல சர்க்கரை, நெய், தேன் எல்லாம் இருக்குல்ல. ஆனா அவங்க ஒரு கிலோக்கு ஏத்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அவங்க 1 கிலோ பொங்கல் தானே வாங்க போறோம். அப்படி எங்கால இந்த பிள்ளையார் எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு வேறங்கோ. மற்ற வெத்தலை பாக்கி எல்லாம் கும்பம் எல்லாம் வச்சாச்சு வேறங்க. இங்கால கரம்பு பாக்கு வெட்டியா வைக்கிறீங்க. வெட்டி வைக்கிறதுல கிடைக்கல அவசரத்துக்கு. அதெல்லாம் இது வேண்டியது. ரைட் ஓகே. ஓகே, என்னன்னு சொன்னால் வந்து மண்பானையில் அவ்வளோ வேகமாக வந்து மேலே பால் பொங்கி வழியாது. என்ன சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகாது. காரணம் அது மண்பானை அப்படிங்கிறதுனால. இதே அலுமினிய பானை அப்படி சொன்னால் இந்நேரத்துக்கு வந்து ஹீட் ஆகி பொங்கி இருந்திருக்கும். பட் இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினிய பானையில் வந்து வேகமாக ஹீட் இறங்கிடும். அதாவது நம்ம பொங்கி வச்சதுக்கு அப்புறமா ஹீட் இறங்கிடும். பட் இதில் ரொம்ப நேரமாக வந்து ஹீட் இருக்கும், அப்படியே தக்க வச்சிருக்கும். அது வந்து மண்பானை அப்படிங்கிறதுனால சரியாக வந்து அது பொங்குறதுக்கு அந்த விளிம்புக்கு இப்போ இங்கே ஒரு விளிம்பு இருக்குதானே, ஸோ அந்த ஒரு விளிம்புக்கு தான் வந்து வெயிட் பண்ணுவேன். தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஷாப். வணக்கம் சகோதரங்கள். யா, ஸோ பொங்கல் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் எப்படியோ தெரியல அமைஞ்சிருச்சு. தமிழ் ப்ரோஸோட வந்து இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸோ இங்கே எல்லாமே வந்து வச்சாச்சு. அதாவது இந்த மடை வச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து கும்ப வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது தேங்காய் வச்சு அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பழம் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்குது. பொங்கி முடிஞ்சால் இங்கே இன்னொரு வாழை இலையை போட்டு சூரியனை பார்த்து வணக்கம் சொல்லி அப்படியே பொங்கலை படைச்சி விட்டு வெடி பட்டாசெல்லாம் கொளுத்தி விட்டோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ரெடி. என்னம்மா பொங்குதா? பொங்க போகுது. அரிசி கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தான் அரிசி போடுங்க. நீங்கள் தான் போடுங்க. நாங்கள் கொலை போடுறதோட நீ பாட்டுருவோம். குயிக்க வாங்க, எடுக்க வாங்க. ஓகே, கொலை போடுங்க ப்ரோ. கொலை போடுங்க. அரிசி போடுங்க. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க ப்ரோ. பொங்கலோ பொங்கல் வாங்க ஐயா போடுங்க அரிசி. ஓ வாதே, நம்மளும் பொங்கல் அங்கே வெடி கொளுத்துறாங்க, பட்டாசு கொளுத்துறாங்க. ரெடி. பொங்கலோ பொங்கல் வேண்டி போடுங்க பிரதர். வாழ்வு செழிக்கணும், அப்படியே அஷ்டலட்சுமி பொங்கி வழியணும் அப்படிலாம் சொல்லி போடுங்க. நீங்க தான் போடுங்க. வாங்க போடுங்க. என்னது? ஓ இங்க நல்லது. ரோட்ல போடாதீங்க. அதனால கொளுத்து சின்ன நேரத்தில் கொளுத்தின மாதிரி பட்டாசு போட்டு கொண்டிருக்கார். ஆள் திடீர்னு குழந்தை பிள்ளையா மாறிட்டார். வெட்டியை பார்த்து ஆளுண்ணா நான் வெடிச்சு கொண்டிருக்க வேறங்க. ரோட்டில் மட்டும் போட்டு விடாதீங்க. ரோட்டில் ஆக்கள் வர்றது தானே. ஆக்கள் வரைக்கும் வேண்டியதில்லை. பட்டுச்சுண்டா சவுண்டு பயங்கரமாக கிடக்குது. டக்குன்னு படிக்குது. கவனம். காணும் படிச்சது. எனக்கு வேண்டாம் படிக்க. கீழே போட முதல் வடி படிக்குது. கொளுத்துவோம் பாருங்க. என்னங்கய்யா?
சிலது வந்து கையில இருந்து வெடிச்சிடும். கையில வச்சு தான் கொளுத்துறாங்க. அதுவும் சேஃப் மேல. ஃபார் எக்ஸாம்பிள் நானுக்கா கொளுத்தி ஆட்டோ கொலை பண்ணேன். கல்லு இழுக்காது. இல்ல கல்லுக்கு மேல வைங்க. கல்லுக்கு மேல வைங்க. மேல வை. அப்படியே அப்படி வைக்கணும். இந்த ஆளுக்கு பட போது போல. பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து பட்டாசு ஒரு காலத்தில் வெடித்து சந்தோஷமாக எடுத்துருப்போம். இப்போ வந்து நாங்கள் பொங்கிட்டு இருக்கோம். அதை வந்து அங்கிள் கொண்டு வர்றாரு. அவர் தான் பட்டாசு வெடிக்கிறாரு. வானவடி. வாவ். ஸோ வானவடி அண்ட் ஒத்த வடி அது எல்லாமே. புஷ்பானம் தெரியுமா? புஷ்பானம் அழகா போய் வெடிக்கிறாரு. பொங்கலை பேரங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. சர்க்கரை காய்க்கு எடுக்கலாம். சர்க்கரை எடுக்கலாம் போல. சர்க்கரையும் என்ன இதுங்கம்மா? பெருச்சம்பளமா? இல்ல சர்க்கரை தான் இப்போ போற. பெருச்சம்பளம் லாஸ்ட் தான் போற. சர்க்கரை மட்டும் இப்போ இறக்குங்க. சர்க்கரை போடுங்க. சர்க்கரை முதல்ல ஊத்துட்டா. சர்க்கரை போட்டாலே கொஞ்சம் தண்ணி விடும் கரைஞ்சி. அடுப்பு நல்ல அடுப்பு உண்டு. நல்ல அடுப்பு. சட்டப்படி அடுப்பு. அழகா இருக்கு பார்க்க. நல்லா வரும் பாக்குறது. ஏன்டா கணக்கே இல்ல கலக்குறோம் என்ன? இது பெரிய கிளறதுக்குன்ற அகன்ற என்னன்னா அடிப்பிடிக்க விடக்கூடாது. அந்த பொங்கல்ல இருக்கிறது அதுதான். நாங்க கிடாரமே பொங்குவோம். ஆனா கிடாரம் பொங்குறதுலாம் கடுமையா டைட் ஆகும். நான் சிவாவெல்லாம் கோயில்ல போய் போட்டி போட்டு பொங்குறது விளையாடுறதுதான். தீ மிதிச்ச ரோல் என்ன? ஆமா ஆமா. நீங்க மிதிக்கலையா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தீ மிதிக்கிறது, காவடி எடுக்கிறது பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் பயம். பயம்ன்ற பாத்தீங்கன்னு சொன்னால் மாட்டுப்பால், பசுப்பால், பசுப்பாலுடைய இனம். ஆனா எங்கட பக்கம் இது எனக்கு இங்க ஒரு சில விஷயங்கள் புதுசு. ஏன்னா நான் யாழ்ப்பாணத்துல அந்த ரேடியோல வேலை செய்யும்போது அப்பதான் பார்த்தேன்னா அந்த சிவப்பரிசியில் பொங்குறது. அப்பதான் எனக்கு தெரியும் இங்கே பக்கம் பொங்குறது சிவப்பரிசியில் தான் பொங்குறேன்னு சொல்லி. அண்ட் எங்கட பக்கம் தேங்காய் பால்னு சொன்னா தேங்காய் பால் மட்டும், பசுப்பால்னு சொன்னா பசுப்பால் மட்டும். ஆனா இங்க எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதா எல்லாமே சேர்க்கிறாங்க. இது நெய்யா? ஓகே நெய் கொடு. ஓகே நெய் சுத்தமான நெய். சுத்தமான நெய். சுத்தம் இல்லாத நெய் என்ன இப்படி கண்டுபிடிக்கிறது? கனியம் கொடு. கனியம் கொடு. இது என்னது? தேன் தேன் தேன். கனி கனி. ஆனா என்ன டைம் இருக்குது என்ன? டைட் ஆகும். டைட் ஆயிட்டா? ஓரளவுக்கு டைட் ஆயிட்டா. ஏன் வாரத்துக்கு கஷ்டப்படுது? இங்கே வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் நேற்று கொம்போவா வந்து அப்படியே வச்சுருக்கோம். அதாவது அதுக்குரியது எல்லாமே 1 கிலோ பொங்கறதுக்கான எல்லாமே போட்டிருக்கோம். 1 கிலோ அரிசிக்குரியது எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் தேனிலேருந்து, பசு நெய்யிலேருந்து, கற்கண்டுலேருந்து, அப்புறம் நிலக்கடலையிலேருந்து சகோதரம் வச்சுருந்தாங்க. கற்பூரம், திருநீர் எல்லாமே. அது 2500 சம்திங்கா 3000 சம்திங் நினைக்கிறேன். நான் வண்டிக்கு ஞாபகம் இல்லை. நேற்று தான் வண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கே ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஏலம், கொடிமுந்திரிகை, பேரிச்சம்பழம், எல்லாத்தையும் கிளறி விட்டா சொல்லி முடிஞ்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பொங்கி முடிஞ்சுது. ஸோ வந்து இப்போ மூடி விட்டுருக்குறோம். ஸோ இனிமேல் வந்து படைக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பொங்கி படைச்சிருப்பாங்க. நாங்கள் பொங்க ஆரம்பித்ததே வந்து
7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 7 o'clock 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் பொங்கவே ஆரம்பித்தோம். நிறைய பேர் அதுக்கு முன்னால் பொங்கி படிச்சுட்டாங்க. எந்திரிக்கிறது கொஞ்சம் டைம் போயிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வழிபட்டு கடைக்கு வந்து சேர்கிறதுக்கு பாதி நேரம் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு முக்கால்வாசி நேரம் போயிடுச்சு. ஏன்னா அழகழகாக வந்து கோலம் போட்டது எல்லாமே வந்து செம்ம நீட்டாக வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இனிமேல் வந்து இருக்கிறது பாக்கி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிறது மட்டும்தான். ஸோ படித்தோம்னா பொங்கல் வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ முன்னாடி வச்சு படைக்கிறது மட்டும்தான் பாக்கி. பாய்ங்க இலை பொங்கல் வாழ்த்துக்கள். இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் படைக்க போறோம். அதுக்கு கம்சி தான் வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். கம்சி என்ன மூணாவது படைக்கணும் சொல்லுங்க. சூரியனுக்கா சூரியனே காணலையா? அங்க முகில் வந்துட்டாங்க. இங்க சூரியன் இந்த பக்கம் சரிதான். அது சரி, நீங்க படைக்கிறது நீங்க படைக்கிறது சூரியனை பார்த்து படைங்க. சூரியன் வலது கையில தான் வைக்கிறது. பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஆம்பளை பிள்ளை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீ லைஃப்ல இந்த குடும்பங்கள் எல்லாம் எடுத்தா என்ன நீங்கள் தான் குடும்ப தலைவன் ஆவீங்க. நல்ல பொங்கல் வழியா வந்துருக்கு போல. அந்த மாதிரி வந்துருக்கு பொங்கல். ஓகே, வாழைப்பழம் உடைச்சி அதுல வைக்கிறது. வாழைப்பழத்துல கண்ணா இருக்கிறேன். ரைட், ஓகே, உடைச்சிங்க உரிச்சு வைக்கிறது. அது தெரிஞ்சிருக்குண்ணா அப்ப உங்களுக்கு? இல்ல அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஓகே, வாழைப்பழம் நடுவில் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கடாப்பா. ஓண்டாப்பா. அப்ப தேவரம் பாடுறது யாரு? இவர் தானா? நீங்களா தேவரம் பாடுறது? தேவரம் பாடலையா? சொட்டுனை வேணியன். சரி, சொட்டுனை வேணியே இல்ல ப்ரோ, வேதியன் ப்ரோ. பொற்றுடை திருந்தடி பொருந்த கை தொழ நற்றுணையாவது கற்றுணை பூட்டியோன் கடலினும் பாட்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. மறக்கல போல. ஸோ இப்போ பழங்கள் எல்லாம் வெட்டி வைக்கிறாங்க. ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை. மாதுளை எப்படி வெட்டுறது தெரியுமா ப்ரோ? மாதுளை வெட்டுறது ஒரு பிளான் இருக்கு. அப்படி வெட்டிங்க தானே, தெரியுமா? எப்படி வெட்டுறது தெரியாதா? பாத்தியா படையில எப்படி உண்டு? வச்சிருங்க அதுல. ஓகே, இப்போ ட்ரிங்கோலையும் இப்படி படைக்கணுமோ? அங்கேயும் படைக்கிறாங்க. ரைட், ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஓகே, ஸோ கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சூரியனுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க. அவனுக்கு உழவர் திருநாள் தான் வந்து இந்த தை திருநாளை வந்து கொண்டாடப்படுறது. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கல் பொங்குற மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் அவங்களோட வாழ்க்கையில செல்வங்கள் வந்து செழிச்சு போகணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், பொது வாழ்க்கைய மாறணும் அப்படிங்கிறதுனால இந்த பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. இன்னையில இருந்து தான் வந்து தமிழர்களுக்கு தை 1, அதாவது ஜனவரியில வந்து நம்ம இந்த நியூ இயர் எல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா, அது வந்து ஆங்கில புத்தாண்டு. இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு மட்டும் உரியது. சித்திரை வந்துச்சுன்னு சொன்னா அது தமிழ் சிங்கள புத்தாண்டு அப்படி சொல்லி கொண்டாடுவோம். அது அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல ஒரு புத்தாண்டு, தமிழர் திருநாள் தை திருநாள் அப்படி. ஆமா, சொல்லுங்க. என்ன ஏன் அது அதுல இது கூட இருக்கு. அதான்டா, அது இதெல்லாம் நிறைய பேர் தேடி சாப்பிடுவாங்க. இருக்கிறது ஐயா தேடித்தான் அந்த தேங்காய் கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு. ஸோ தை திருநாளுக்கு முன்னாடியே வந்து போகி பொங்கல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது போகி பண்டிகை அப்படி சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்க பழைய பொருட்களை தான் எரிச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து தை திருநாள், புதிய
புதுசா வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் நாள் பழசு எல்லாத்தையுமே வந்து போட்டு எரிச்சுவாங்க. அந்த போகியில வந்து நம்ம வீட்டுல எதுக்கு உதவாத ஒன்னதான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா அது மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே தூக்கி விசுக்கி எரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா புதிய வாழ்க்கையில இருந்து நம்ம புதிய எண்ணங்களோட புதிய சிந்தனைகளோட வந்து வாழ்க்கை மிளிரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படித்தான் வந்து இந்த பண்டிகை வந்து 3 நாளா வந்து கொண்டாடப்படும். தை திருநாளுக்கு முதல் நாளே வந்து போகி பண்டிகை, அதுக்கு அடுத்த நாளா தை திருநாள், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். ஸோ உண்மையிலே இந்த உலகத்திலேயே தமிழர்கள் தான் வந்து தொழிலுக்கும் தான் வளர்க்குற ஜீவ பிராணிகளுக்குமே வந்து பண்டிகை எல்லாம் சேர்த்து கொண்டாடுவாங்க. ஸோ அப்படித்தான் வந்து நாளைய நாட்கள்ல வந்து பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுற மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. எல்லாம் முடிஞ்சுது. ரைட், எடுத்து என்ன பண்றது? படைக்கிறது என்ன? வெளியில படைக்கணுமா? ஓகே. பொங்கல் பொங்கல் அந்த பழத்தையும் அப்படி அதிலே தூக்கி வச்சுங்க. கையில் அப்படி இல்லைங்க, அப்படிதான் அப்படிதான் எடுங்க. பொங்கல் அந்த பழத்தையும் எடுத்து வைங்க. இளநியை பொத்துட்டு இளநியை வச்சுட்டாலும் சரியா சொல்லி முடிச்சேன். ஓகே ஓகே. இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல்லி இயற்கையில படிச்சு விட்டுருவாங்க. ஏன் அதை வேஸ்ட் பண்றீங்க? ஒருத்தங்க சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னாக்கா வந்து தர்மம் எடுக்கிற யாருக்காச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்களே சாப்பிடலாம் அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா? நான் தான் சொன்னேன் இல்லை முன்னாலே வந்து, அதாவது தமிழர்களாகிய நாம தான் வந்து இயற்கையோட சேர்ந்து இயற்கையை வழிபடுறோம். நம்ம வளர்க்குற ஜீவ பிராணிகளுக்கும் வந்து பண்டிகை கொண்டாடுறோம். அதே மாதிரி காகங்களுக்கு அந்த உணவு வைக்கிற பழக்கம் அப்படிலாம் வந்து நம்மளோட மதங்கள்ல இருந்து வந்தது உண்டு. அதாவது எப்படி சொல்றேன், நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளோட தமிழ் மரபு ரீதியா அப்படி வந்தது. ஸோ இதுவும் வந்து அப்படித்தான் மூதாதையர்கள் வணங்குறதும் நான் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அப்படியே சொல்லிட்டு இப்படி வந்து இங்க வச்சாங்கன்னா அது காகம் அப்புறம் வந்து மற்ற பிராணிகள் வந்து சாப்பிட்டு இயற்கையோட இயற்கையை அப்படியே பொங்கல் பாருங்க. ஸோ அங்கே உள்ளது சூரியன், சூரியனுக்கு நன்றி சொல்லி படைக்கிறோம். சாப்பிட்றது இயற்கையோட இருக்கக்கூடிய பிராணிகள், ஜீவி பிராணிகள், பிராணிகள் எல்லாமே இயற்கையோடய போயிடும் அப்படி. ஓகே, பொங்கல் முடிஞ்சது. அது தெரியாது, இதுவே எங்களுக்கு தெரியாது. எங்கட பக்கத்துல ஒரு படையல் தான், அதாவது பொங்குற இடத்துல உனக்கு சாமி வச்சு சூரியனுக்கு நன்றி சொல்லி ஒரு படையல், அந்த ஒரு படையல் தான் படிப்போம். இப்படி வெளியில எடுத்து கொண்டு படிப்போம். சரி, நாங்கள் இதோட சாப்பிட்டு தான் வீடியோ முடிக்க போறோம். ஓகே, அதாவது உள்ள போய் டேஸ்ட் பார்க்க போறோம். எங்க கையால் பொங்குனது தானே, எப்படி அந்த பொங்கல் இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ உங்ககிட்ட சொல்லிட்டு வீடியோ முடிக்க போறோம். ஓகே, பாத்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு. கொஞ்சம் அரிசியாவியாம இருக்கு அப்படின்னு ஏண்டா பால் நம்ம இப்போ செகண்ட் ஆகட்டுமே, இன்னும் கொஞ்சம் கூட விட்டுருக்கோம். ஓகே ஓகேவா இருக்கானே. காட்டி போறது இந்த பயர் இது கஜு தான், கஜுன்னு வருது, கச்சாங்க தான் சரியா மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கு. இது ஓகே தான் இருக்கு. எப்படி இங்கே மாதுளை நல்லா இருக்கு. ஏன் அழிச்சு சாப்பிட்றேன். ஓகே, லாஸ்டா எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். ஐயா சாப்பாடு இது பொங்கல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, அங்க ஒரு ஆள் வந்து அவரு சாப்பிட்றாரு. நாங்களும் வந்து இன்னைக்கு ஏலியா இவங்க போட்ட போறாங்க போட்டிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம். அவங்களுக்குலாம் ஹாஃப் டைம் வச்சுட்டு அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். அப்படி பாய்னு சொல்லுவோம். ஓகே, பாய்.